ஏன் 100 வருஷத்திலேயே நம்ம ஒரு 3 பேர் தான் நோபல் பிரைஸ் வாங்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு சவுதி அரேபியாவில ஆராய்ச்சிக்காக அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக வருடந்தோறும் அவங்க விருது கொடுப்பதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஸ்காலர்களை தேடுறாங்க. இல்ல, கிடைக்கலன்னு பகிரங்கமாவே சொல்றாங்க. சவுதி அரசாங்கம் அறிவிக்கிறது. இந்த துறைகளிலே ஆய்வு செய்து நீங்க உயர்ந்த விருதுகளுக்கு நீங்கள் விண்ணப்பத்தை செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் உலக நாடுகளில் இருந்து முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த விருதுக்கு தகுதி பெற்றவர்கள் இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அருமையான பெருமக்களே, ஆக கல்வியிலும் இன்றைக்கு அறிவியல் துறையிலே ஆராய்ச்சியிலே உலகத்திற்கே முன்மாதிரியாக இருந்த இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு மிகுந்த கவலைக்கிடமான ஒரு சூழலில் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் சிந்தித்து பார்க்க மறந்துவிட்டோம். நாம் அதற்கு பொறுப்பு சமுதாயத்தினுடைய பெருமக்கள், உலமாக்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திற்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் அதற்கான அந்த உற்சாகப்படுத்துகிற நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும். கல்வியினுடைய பலன், அதனுடைய பயன்களை நாம் சொல்ல வேண்டும். அருமையான பெருமக்களே, ஷரீஅத் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற உன்னதமான விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், அறிவியலுக்கு ஆராய்ச்சிக்கு குர்ஆன் ஷரீஃபிலே சிந்திக்க தூண்டுகிற ஏராளமான வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபில. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இபாதத் உயர்ந்தது. இபாதத்தை விட, நீண்ட நேரங்கள் வணக்க வழிபாடுகள் செய்வதை விட கொஞ்ச நேரம் சிந்தனை செய்வது, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பற்றி, அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி ஆராய்ச்சி செய்வது, சிந்திப்பது என்பது அது அதை விட, வணக்கத்தை விட சிறந்தது என்று சொல்லுவாங்க.